ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் இன் பாரிஸ் 2025க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் இன் பாரிஸ் 2025ல வந்து என்னெல்லாம் வந்து நடக்க போகுது நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபேட்டல் 4-வே மேட்சை பற்றி வந்து பேசுவோம். ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபேட்டல் 4-வே மேட்ச். ஸோ LA Knight vs CM Punk vs Jey Uso vs Seth Rollins ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ மேட்ச் வந்து தரமாக இருக்கிறது வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா 4 பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான சூப்பர் ஸ்டாருங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு கிளாசிக் ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம் கிளாஸ் இன் பாரிஸ் 2025ல. மேட்சோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளோட செத் ராலன்ஸ் வந்து இந்த டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவார். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவாரு. ஏன்னா செத் ராலன்ஸ் வந்து இப்போதான் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து WWE வந்து செத் ராலன்ஸ் வந்து தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல வந்து நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து தன்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ரீடைன் வந்து பண்ண போறாரு. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து பெக்கி லிஞ்ச் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா தரமா வந்து WWE வந்து பில்டப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டெலிவர் வந்து பண்ணிட்டா வந்து போதும். ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட்டுக்கு வந்து வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து தன்னோட ஐசி டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் நிக்கி பெல்லா கிட்ட வந்து WWE வந்து இப்போ வந்து ஐசி டைட்டில் வந்து கொடுக்க போறாங்கன்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து இங்க வந்து பெக்கி லிஞ்சை வந்து ஜெயிக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ தன்னோட ஐசி டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவாங்க பெக்கி லிஞ்ச். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சேமர்ஸ் வர்சஸ் நம்மளோட ரூசப்கான டானி ப்ரூக் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளோட ரூசப் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா WWE வந்து இப்போதான் வந்து ரூசப் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ரூசப் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலில் வந்து வைக்கணும்னா இங்கே வந்து நம்ம ரூசப் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மள வந்து ரூசப்பை தான் வந்து இங்கே வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ சேமஸ் வந்து இங்கே வந்து தொத்துருவாரு. நம்மளோட ரூசப் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாரு. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் நம்மளோட பிரான்சன் ரீட்கான மேட்ச், ட்ரைபல் சீஃப் வர்சஸ் ட்ரைபல் தீஃப்கான மேட்ச். ஸோ இந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா WWE வந்து எதுவுமே வந்து புதுசாக வந்து பண்ண மாட்டாங்க நம்ம வந்து நினச்சோம். ஆனால் லாஸ்ட் மண்டே நைட் ராவில் வந்து WWE வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ரோமோலாம் வந்து கட் பண்ணாரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கான ஒரு நல்ல ஹைப் வந்து ஜென்ரேட் வந்து ஆயிடுச்சு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தரமாக வந்து புக் பண்ணலாம். ஸோ பிரான்சன் ரீட் வந்து WWE வந்து ஃபியூச்சராக வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து பிரான்சன் ரீடுக்கும் வந்து நிறைய அட்டென்ஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ மேட்சோட ரிசல்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இங்கே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஜெயிக்க போறாரு. நம்ம கடைசி மேட்ச்க்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம நெவர் சீன் 17 த கோட் ஜான் சினா வெர்சஸ் நம்மளோட லோகன் பவுலுக்கான மேட்ச். நீங்க வந்து இந்த மேட்சை வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு வந்து சொல்லலாம். ஆனா இந்த கிளாஸ் இன் பாரிஸ் 2025ஓட மேட்ச் காலே இந்த மேட்ச் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கு. இந்த மேட்ச்க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 சினாரியோ வந்து கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா இங்க வந்து நம்ம சீனியர் லீடர் ஜான்சினா வந்து நம்மளோட லோகன் பாலை வந்து கிளீனா வந்து தோக்கடிச்சிருவாங்க. அண்ட் செகண்ட் சினாரியோ என்னன்னா நம்ம லோகன் பாலை வந்து நம்ம ஜான்சினா வந்து தோக்கடிச்சிருவாரு. ஸோ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் வந்து போலான்னு பார்ப்பாரு. அண்ட் அங்கிலிருந்து நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து வரலாம். அண்ட் நம்ம ஜான்சினா வந்து அட்டாக் வந்து பண்ணலாம். அண்ட் தேர்ட் சினாரியோ என்னன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து காஸ் பண்ணலாம் நம்மள ஜான்சினாவை. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்க வந்து லோகன் பால் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். இந்த 3 சினாரியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது இந்த லோகன் பால் வர்சஸ் ஜான்சினாக்கான மேட்ச்ல இருந்து. ஸோ நான் வந்து எந்த சினாரியோ வந்து ப்ரெடிக்ட் பண்றேன்னா நான் வந்து செகண்ட் சினாரியோ வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து நம்மள ஜான்சினா வந்து லோகன் பால் வந்து தோக்கடிச்சிருவாரு. ஸோ போலான்னு பார்ப்பாரு. அங்கிலிருந்து நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து நம்மளோட ஜான்சினா மேல வந்து அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன் இந்த ஜான்சினா வெர்சஸ் லோகன் பால்கான மேட்ச்ல இருந்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜான்சினா வெர்சஸ் லோகன் பால்கான மேட்ச்ல வந்து யார் ஜெயிப்பாங்க? ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.